pride. உணவு அப்படின்ற விஷயம் நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாதது. சோறு முக்கியமா சங்கம் முக்கியமானு கேட்டால் சோறு தான் முக்கியம், அப்போ எனக்கு பசிக்கும் இல்லை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவோம். ஃபுட்டியாக இல்லைனாலுமே சாப்பிடாம யாராலையும் இருக்க முடியாது. சோறு 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 சோறுன்னு சாப்பாடை பற்றியே சொல்லிட்டு இருக்கிறதுனால ஃபுட்டை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன்னான்னு நீங்கள் நினைக்கலாம். அதான் இல்லை. உணவே மருந்துன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச வாக்கியம்தான். ஆனால் உணவை சாப்பிட்டுட்டு அந்த உணவால் வர நோய்களை சரி செய்ய மருந்து சாப்பிட்ற அளவுக்கு தான் இப்போ உணவுகள் இருக்குன்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இது ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்னால மட்டும் இல்லை. நம்ம சாப்பிட்ற பழங்கள், காய்கறிகள், அரிசி இதெல்லாம் முன்காலத்தில் இருந்த மாதிரி ஆர்கானிக்காக இருக்கான்னு கேட்டால் நம்மளுக்கே இல்லைன்னு தெரியும். இதுவும் நோய்கள் வரத்துக்கு காரணம்னு அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. இப்போது என்னதான் நம்மள நிறைய பேர் ஆர்கானிக்கு மாறிட்டோம், நாங்கள்லாம் இப்போது ஆர்கானிக் காய்கறிகள் தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலும் எது உண்மையான ஆர்கானிக்னு நிறைய பேருக்கு தெரியல. எது உண்மையான ஒரிஜினல் ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். அது என்ன ஒரிஜினல் ஆர்கானிக்னு நினைக்கிறீங்களா? நம்மள நிறைய பேர் நேச்சுரல்னு லேபிள் ஒட்டி இருக்கிறது எல்லாமே ஆர்கானிக்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அதெல்லாம் ஆர்கானிக் கிடையாது. என்னம்மா சொல்கிற அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதை பற்றி விரிவாக இந்த நிகழ்ச்சியில் கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்கள் RJ சக்தி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதல்ல எது ஆர்கானிக்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நேச்சுரல் அப்படின்னு ரவுண்டாக க்ரீன் கலரில் ஒரு லேபிள் ஒட்டியிருந்தாலே அது ஆர்கானிக்னு நினச்சிக்கிறோம். ஆனால் நேச்சுரல்ன்றது வேற, ஆர்கானிக்ன்றது வேற அப்படின்னு அந்த ஆய்வறிக்கை சொல்லுது. சரி, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு இணையத்தில் தேடி பார்த்தேன். நேச்சுரல்னா என்னன்னா கெமிக்கல், அதாவது ரசாயனங்கள் எதுவும் கலக்காமல் தயாரிக்கப்படுற பொருள். ஆர்கானிக்னா ஆர்டிஃபிஷியலான, அதாவது செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி இதெல்லாம் போடாமல் தயாரிக்கப்படுற பொருள் ஆர்கானிக் அப்படின்னு இணையத்தில் பார்த்தேன். திரும்பவும் குழப்பமாக இருக்குல்ல? எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சரி, ஓகே, இது ரெண்டுத்துக்கும் சிம்பிளாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நேச்சுரல் அப்படின்ற சீலை யார் வேணாலும் ஒட்டலாம். அதாவது அந்த லேபிள் ஒட்டுறதுக்கு கவர்மெண்ட்டோட ஆர்கானிக் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்தோ இல்லை அசோசியேஷன் கிட்ட இருந்தோ அப்ரூவல் வாங்குறதோ இல்லை சர்டிஃபிகேட் வாங்குறதோ அவசியம் இல்லை. அதுக்காக இந்த நேச்சுரல்னு லேபிள் ஒட்டிருக்கிறதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த பொருள்லாம் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது மூலப்பொருட்கள் எல்லாம் நேச்சுரலாக தான் இருக்கும். ஆனால் அந்த ப்ராடக்ட் உருவாகிறதுக்கு நிறைய ப்ராசஸ்க்கு உட்படுத்தப்படுது. ஆனால் ஆர்கானிக் பொருட்கள் அப்படி இல்லை. ஆர்கானிக் ஃபார்மிங்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட மெத்தட்ஸ், ப்ராசஸ் இருக்குது. அது மட்டும் பண்ணி கிடைக்கிற பொருட்கள்லாம் ஆர்கானிக். அதே மாதிரி ஹை ஃப்ருக்டோஸ் கார்ன் சிரப் அப்படின்ற ஒரு பொருளை நேச்சுரல்னு FDA, அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் அசோசியேஷன் அப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆனால் இது அதிக அளவில் இருந்தால் ஆரோக்கியமானது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆர்கானிக் பொருட்களில் எந்தவித க்ரோத் ஹார்மோன்ஸோ இல்லை செயற்கை பொருட்களோ கலக்க மாட்டாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது இயற்கை விவசாயத்துக்கு ஜென்ரலாக விவசாயம் பண்ணுற முறையான உழுறது, உரம் கலக்கிறது, களை எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா செய்முறைகளும் இருக்கும். ஆனால் நேச்சுரல் ஃபார்மிங்கில் இதெல்லாம் இருக்காதான். குறிப்பிட்ட வழிமுறைகள்லாம் இல்லாமல் பண்ணுறது நேச்சுரல் ஃபார்மிங்காக. ஆர்கானிக், நேச்சுரல் இது ரெண்டுத்தில் கம்பேர் பண்ணும்போது எது ரொம்ப பாதுகாப்பானதுன்னு கேட்டால் ஆர்கானிக் பொருட்கள் தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஆர்கானிக் பொருட்கள் தான் ரெகுலேஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு உட்படுத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்ட பொருட்கள்னு சொல்கிறாங்க. இப்போது நேச்சுரலுக்கும் ஆர்கானிக்கும் வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுட்டு வந்துடலாம். வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க பெரியம்மா. எப்படி இருக்கீங்க? ஊரில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம் ஷர்மிளா. உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு பார்க்கலான்னு வந்தேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பெரியம்மா. விவசாயம்லாம் எப்படி போகுது? எல்லாம் நல்லா போகுது. இந்த பையில் இருக்கிற காய்கறி பழம்லாம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தான். உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். அடுத்த வாட்டி வரும்போது நம்ம வயலில் விளைஞ்ச அரிசி எடுத்துகிட்டு வரேன். எங்கே ஸ்ருதி ஆளையே காணோம்? ஸ்கூல் போயிருக்காளா? இல்லை பெரியம்மா, எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டாங்க. ரூமில் தான் இருக்கா. ஸ்ருதி வெளியே வா, ஊர்ல இருந்து பாட்டி வந்திருக்காங்க பாரு. வரமா. வாங்க பாட்டி, எப்போ வந்தீங்க? என்னது இது பேக்ல? நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி பழங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்தா சாப்பிடு. இங்க கிடைக்காத வெஜிடபிள் ஃப்ரூட்ஸா? இதையா அங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க?
ஸ்ருதி, பெரியவங்க கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. அவங்க நம்மளுக்காக தானே எடுத்துட்டு வந்திருக்காங்க. இல்லம்மா, இங்க கிடைக்காத ஃப்ரூட்ஸா? இப்பெல்லாம் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரணும்னு கூட அவசியம் இல்ல. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாலே 10 நிமிஷத்துல டெலிவரி பண்ணிடுவாங்க. அதை எதுக்கு அங்க இருந்து எடுத்துட்டு வரணும்? அவங்களுக்கு தானே கஷ்டம். அதுக்காக தான் சொன்னேம்மா. இங்கே கிடைக்காத பழங்கள் இல்லதா, ஆனால் இங்கே கிடைக்கிற பழம் காய்கறியில் சத்து இருக்கான்னு உனக்கு தெரியுமா? இங்கே பெரும்பாலும் ரசாயனம் போட்டு விளைவிக்கிற காய் பழங்கள் தான் கிடைக்குது. அதனால் அதில் சத்துக்களே இல்லாமல் போயிடுது. நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதெல்லாம் செயற்கை பொருட்கள் இல்லாமல் இயற்கையான முறையில் உரம், பூச்சிக்கொல்லிலாம் உபயோகப்படுத்தி விளைஞ்சது. அதனால் ஒவ்வொரு பழத்துலேயும் இருக்கிற சத்து சரியான முறையில் முழுசாக கிடைக்கும். நீ கூட லீவில் தானே இருக்க, வீட்டில் மொட்டை மாடியில் வளர்க்க முடிகிற காய்கறியெல்லாம் விளைவிக்கலாம்ல. அதுக்கு பேர் கூட ஏதோ சொல்லுவாங்களே, டெரஸ் கார்டனிங். அப்படிமா? அதுதான். அப்படியே நீயே கூட விளைவிக்கலாமே. சரி பாட்டி, நான் நாளைக்கே என்னால முடிஞ்ச அளவுக்கு மாடியில காய்கறிகளெல்லாம் வளர்க்கறதுக்கான முயற்சியை எடுக்கிறேன். இந்த பழத்தை சாப்பிட்டு பாரு. இங்க கிடைக்கிற பழத்தை விட இது ரொம்ப டேஸ்டா இருக்கு பாட்டி. ஆமா மக்களே, இனிமேல் நம்மளும் ஆர்கானிக்கா விளையிற காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. வெல்கம் பேக் மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க RJ சக்தி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி கேட்டுட்டு இருந்தோம். முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதுக்குன்னு குறிப்பிட்ட மெத்தட்ஸ், ப்ராசஸ்லாம் இருக்குது. ஆர்கானிக் ஃபார்மிங் முக்கியமாக கிராப் ரொட்டேஷன்னு சொல்லப்படுற பயிர் சுழற்சி, பயிர்கள் விலங்குகளோட எச்சங்களை உரமாக்குறது, இதெல்லாம் சார்ந்து தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மூலமாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் மண் வளத்தை பாதுகாக்கிறதுனால நிலையான பயிர் விளைச்சலை அடைய முடியும்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. த இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கானிக் அசோசியேஷன் மூவ்மெண்ட் அப்படின்ற உலகளவில் இருக்க ஒரு அமைப்பு ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு 4 பிரின்சிபல்ஸை நிர்ணயிச்சிருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெல்த், ஆரோக்கியம். அதாவது மண், தாவரம், விலங்குகள், மனிதர்களோட ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துறதும் மேம்படுத்துறதும். ரெண்டாவது எக்காலஜி, தமிழில் சொல்லணும்னா சூழலியல். சுற்றுச்சூழல் சமநிலை அடைகிறது, புது புது வாழ்விடங்களை அமைக்கிறது, ஜெனட்டிக் அண்ட் அக்ரிகல்ச்சரல் டைவர்சிட்டி, அதாவது மரபணு மற்றும் விவசாய பன்முகத்தன்மையை பராமரிக்கிறது. இதெல்லாம் எக்காலஜிக்கில் வரும். அடுத்தது ஃபேர்னஸ். இது என்னன்னா ஈக்குவாலிட்டி, அதாவது சமத்துவம். அப்புறம் ரெஸ்பெக்ட், ஜஸ்டிஸ், அதாவது நீதி. இந்த மாதிரி வகைப்படுத்தப்படுற நியாயத்தை உறுதி செய்கிறது. இதுதான் ஃபேர்னஸ்னு சொல்கிறாங்க. கடைசியாக கேர். இது என்னன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன், வருங்கால ஜென்ரேஷன் மற்றும் சுற்றுச்சூழலோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையான பொறுப்பான முறையில் தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கிட்டு பாதுகாக்கிறது தான் இந்த பிரின்சிபிள். இதெல்லாம் ஆர்கானிக் ஃபார்மிங்கான பிரின்சிபல்ஸ். பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்ம பாட்டி சொன்ன மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் மூலயமா நமக்கு கிடைக்கிற ஆர்கானிக் காய்கறிகள், பழங்கள் எல்லாம் சத்தானதாக இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங் நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் சுற்றுச்சூழலில் இருக்க உயிரினங்களுக்கும் நல்லது விளைவிக்குது. அது ஆர்கானிக் ஃபார்மிங் மூலயமா விளைவிக்கப்படுற பழங்கள், காய்கறிகளை சாப்பிட்ற விலங்குகள், பறவைகளில் ஆரம்பித்து மண்ணில் இருக்க மண்புழுக்கள், பூக்களில் இருக்க தேனை குடிக்கிற வண்டுகள், பட்டாம்பூச்சிகள் வரைக்கும் நன்மை தருதுன்னு சொல்கிறாங்க. பட்டாம்பூச்சின்னு சொன்னதும் ஒன்று ஞாபகம் வருது மக்களே. கவனிக்கிறீங்களா? இப்போல்லாம் பட்டாம்பூச்சிகளை பார்க்குறதே ரொம்ப ரேர் ஆயிடுச்சுல்ல. பட்டாம்பூச்சிகள்னா பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. செடிகள்லேருந்து கலர் கலராக பட்டாம்பூச்சிகள் பறக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி பட்டாம்பூச்சிகளை நம்மளே வளர்த்து அதை பராமரித்து அது பறக்கிறத பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை பற்றி நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது பட்டர்ஃப்ளை ஃபாஸ்டரான நம்ம MOP காலேஜ் அலுமினை ஜெய ஐஸ்வர்யா. இவங்க UGயில் விஸ்காமும் PGயில் MA கம்யூனிகேஷனும் படிச்சிருக்காங்க. லாக்டவுன் டைமில் ஹாபியாக ஹோம் கார்டனிங், கம்போஸ்டிங், பட்டர்ஃப்ளை ஃபாஸ்டரிங் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அவங்கக்கிட்ட பட்டர்ஃப்ளை கார்டனிங்கை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வெல்கம் மேம். ஹலோ. பட்டர்ஃப்ளை கார்டனிங்னா சில பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் பல பேருக்கு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. நீங்கள் பட்டர்ஃப்ளை கார்டனிங்கை பற்றி கொஞ்சம் விளக்கமாக எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இப்போ பட்டர்ஃப்ளை கார்டனிங்னா என்னென்னா 2 விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கார்டனிங் இருக்குது, ஃபாஸ்டரிங் இருக்குது. கார்டனிங்னா என்னென்னா இப்போ பட்டாம்பூச்சிகளை ஈர்க்கிற மாதிரி செடிகளையோ மரங்களையோ வச்சு அதை ஈர்த்து அந்த தோட்டத்துக்கு கொண்டு வர்றது கார்டனிங்.
ஃபாஸ்டரிங்னா என்னன்னா பட்டாம்பூச்சி வந்து அது தன்னோட முட்டையை வந்து செடியில் போட்டதுக்கப்புறம் அதை பராமரித்து அது கூடு கட்டி அது பறந்து போகிற வரைக்கும் அதை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது ஃபாஸ்டரிங். ஸோ கார்டனிங் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே தான் வரும். நீங்கள் லாக்டவுனில் இருந்து பட்டர்ஃப்ளை கார்டனிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இதை பண்ணணும்னு உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எனக்கு ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட்டுன்னு நான் சொல்ல முடியாது. நான் சும்மா இப்போ லாக்டவுனில் எல்லாரும் ஃப்ரீயாக இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ சில இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்தப்போ நிறைய பேர் வந்து பட்டர்ஃப்ளை ஃபாஸ்டரிங் பண்ணுற மாதிரி நிறையா பார்த்தேன். அப்போ பார்த்தப்போ திடீர்னு இந்த எருக்கச்செடி சொல்லுவாங்கல்ல, நம்ம கூட பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு மாலையாக போடுவோமே, அந்த செடியில் வந்து 2 வினோதமாக ஒரு புழு பார்த்தேன். பார்த்து சீரியஸாக பயந்தே போயிட்டேன், என்னவா இருக்கும்னு பயந்துட்டேன். அப்புறமா வந்து சரி என்னதான் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூகுளில் பார்த்தா அது வந்து ஒரு பட்டர்ஃப்ளையோட கேட்டர்பில்லர் ஸ்டேஜ், அதாவது இந்த புழு ஸ்டேஜில் இருக்குங்கிற மாதிரி பார்த்தேன். அப்போது நான் வந்து எப்போவுமே புக்லேயே இந்த புழுவோட இந்த வளர்ச்சியெல்லாம் பார்த்துட்டு நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். சரி இதை நம்ம என்னதான் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் டெய்லி அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நாளும் சின்ன அது வந்து பல மடங்கு சாப்பிடுமா. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் அது தான் உடம்ப மீறி 10 மடங்கு சாப்பிடுமா. ஸோ ஒரு நாளைக்கு சின்ன கடுகளவு இருந்தால் அதுக்கு அடுத்த நாளே இது கிட்டத்தட்ட நம்மளோட ஆள்காட்டி விரல் அளவுக்கு அவ்வளோ பெருசாகிடும். அந்த மாதிரி அதோட க்ரோத்தை பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் அது கூடு கட்டிடுச்சு. அப்போ தான் நான் கன்ஃபார்ம் பண்ணி இது கண்டிப்பாக இது ஒரு பட்டாம்பூச்சி தான், இது எப்படியாவது நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா அந்த சைடில் வந்து பல்லியோ இல்லை காக்காவோ அதை வந்து பறிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நான் வந்து வீட்டில் வந்து அது பறந்து போனால், இப்போ வீட்லேயும் பல்லி இருக்கும்ல, பறந்து போனால் அங்கேயும் அடிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டையுள்ள ஒரு டப்பாக்குள்ளே மூடி வச்சேன். அது நான் அதே மாதிரி டெய்லி பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக 5ஆவது நாள் மார்னிங் 5லேருந்து 6 எப்படி சூரியகாந்தி காத்தால தான் பூக்குமோங்கிற மாதிரி பட்டர்ஃப்ளையும் காத்தால தான் பிறக்கிறது. அது பிறந்து சிறகடிச்சு போகும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தேன். ஆஹா, இந்த மாதிரி புழுக்களை பார்த்து நான் இது தற்செயலாக பார்க்காம இருந்தால் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்காது. ஸோ அப்படி தான் எனக்கு ஆர்வம் உண்டாச்சு. அண்ட் அதை பற்றின ஒரு கூகுளில் பார்த்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து அதோட இன்ட்ரெஸ்ட் வளர அது அப்படியே வளர்ந்து இப்போது நிறையா ஒரு வகையான பட்டாம்பூச்சி இல்லாமல் ஒரு 4-5 பட்டாம்பூச்சி ஃபாஸ்டர். பட்டர்ஃப்ளை கார்டனிங்னாலே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும்போது அதுக்கான முறையான ப்ராசஸ் என்னன்றதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி கற்றுக்கிட்டீங்க? அதுக்காக புதுசாக ஒர்க் ஷாப்பு இல்லைனா செஷன் ஏதாவது அட்டன் பண்ணீங்களா? ஒர்க் ஷாப் செஷன்லாம் நான் அவ்வளோவா அட்டன் பண்ணல. நான் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து வாணி மூர்த்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஷீ இஸ் அ வெரி குட் இன்ஃப்ளூயன்சர். அவங்களோட ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது அது மூலியமாக தான் நான் கம்போஸ்டிங் ஹோம் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணப்போ அவங்களும் பட்டாம்பூச்சி பராமரிக்கிறத நான் பார்த்தேன். அவங்களும் அவ்வளோ அழகாக பராமரிக்கும்போது நம்மளாலும் ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ அதையே நான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நானும் சிலது எனக்கு தெரியாத விஷயங்களை நான் கூகுளில் பார்த்துக்கிட்டேன். சிலதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் தான். இப்போது நான் சில பட்டர்ஃப்ளை என்னன்னா மெச்சூர் ஆகிறதுக்கு 10 days ஆகும், சிலதுக்கு 5 days ஆகும். நான் ஒர்க் ஷாப்பை தவிர ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி கற்றுக்கிட்டேன். அண்ட் எனக்கு தெரியும்னா கூகுளில் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். ஒர்க் ஷாப் செஷன் மாதிரிலாம் போல. பட்டர்ஃப்ளை கார்டனிங் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான செடிகள்லாம் வளர்க்கணும்? ஏன்னா நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க செடிகள் வந்து பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், பட்டாம்பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். என்ன மாதிரியான செடிகள்லாம் வளர்க்கணும், எந்த மாதிரி செடிகள்லாம் வளர்க்கக்கூடாது? இப்போது எந்த மாதிரி செடிகள் வளர்க்கக்கூடாதுன்னு இல்லை, ஏன்னா எல்லா செடிகளுமே ஒரு விதத்தில் நல்லது தான். இப்போது பட்டாம்பூச்சிகளை ஈர்க்கிற மாதிரினா அதுங்களுக்கு வந்து இந்த வாசனை திரவியம் நிறையா, ஒரு பூவில் நிறைய வாசனை திரவியம் இருந்தால் கண்டிப்பாக பட்டாம்பூச்சிகள் வரும். அதுங்களுக்கு வந்து தேன் குடிக்கிறதுக்கு உங்கள் தோட்டத்தில் வந்து நிறையா பட்டாம்பூச்சிகள் மட்டும்தான் வரணும்னா நீங்கள் நிறைய தேன் இருக்கிற பூ செடிகள் வைக்கலாம். ஆனால் நீங்கள் அதை பராமரிக்கணும், நான் அந்த சின்னதுலேருந்து இந்த குட்டி புழுலேருந்து அது பிறக்கிறது வரைக்கும் நான் பார்க்கணுன்னா அது ஒரு வகையான பட்டாம்பூச்சி ஒரு வகையான செடி இருக்குது. சில பேர் எருக்க செடி வளர்க்கலாம், அரளி செடி வளர்க்கலாம், கருவேப்பிலை, லெமன் செடி, இந்த மாதிரி நிறைய வகைகள், பிரையோஃபைலம் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி 5 வகையான செடி வீட்டில் வளர்க்கலாம். சில செடிகள்லாம் நம்மளால் இங்கே சென்னையிலே அவைலபிளாக இல்லாத மாதிரி இருக்கும், ஏன்னா அதெல்லாம் ரெயின் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி சைடில் தான் இருக்கும். ஸோ பொதுவாக சொல்லணும்னா இந்த 5 செடியில் வந்து பட்டர்ஃப்ளை முட்டை இட்டுட்டு போகும். அதாவது லெமன் செடி, கருவேப்பிலை செடி, அரளி, எருக்கச்செடி, அப்புறம் பிரையோஃபைலம், இந்த 5 செடியில் கண்டிப்பாக முட்டை போட்டுட்டு போகும். உங்களுக்கு பட்டாம்பூச்சி ஜென்ரலாக வரும்னா வாசனம் உள்ள பூ இல்லை நிறைய தேன் உள்ள பூ வச்சிங்கன்னா கண்டிப்பாக பட்டாம்பூச்சி வரும். ஓகே மேம், நீங்கள் செடிகளை வளர்க்க இயற்கை உரங்களை தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டோம். எந்த மாதிரியான இயற்கை உரங்கள் யூஸ் பண்ணுறீங்க? கெமிக்கல் உரங்கள் யூஸ் பண்ணுறதுனால இந்த பட்டர்ஃப்ளை கார்டனிங்ன்றது அஃபெக்ட் பண்ணுமா? அஃபெக்ட் பண்ணுமாங்கிறது பார்த்தா இப்போது பட்டர்ஃப்ளைலேயே 2 வகையாக இருக்குது. ஒன்று வந்து நச்சுத்தன்மை உள்ள பட்டர்ஃப்ளை, இன்னொன்று நச்சுத்தன்மை இல்லாத பட்டர்ஃப்ளை. இப்போது கருவேப்பிள்ளையிலையோ இல்லை லெமன் செடியிலையோ வர பட்டர்ஃப்ளை வந்து நச்சுத்தன்மை இல்லாதது. ஏன்னா நம்ம கருவேப்பிலையோ லெமனும் நம்மளே அன்றாட வாழ்க்கையில் சாப்பிட்றோம். அதே அரளியோட இலையோ எருக்கச்செடியிலையோ நம்ம சாப்பிட மாட்டோம், நம்மளே அரளி விதை விஷம் நம்மளுக்கே தெரியும். அந்த செடியில் வர பட்டர்ஃப்ளைல நச்சுத்தன்மை உள்ள பட்டர்ஃப்ளை. ஸோ அந்த அரளிக்கோ அந்த எருக்கச்செடிக்கோ நம்ம பூச்சி மருந்து தெளிக்க போகிறதில்ல. ஸோ அது தெளித்தாலும் அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் பண்ணாது.
பட் கருவேப்பிலை செடியோ இல்லை லெமன் செடியிலையோ தெளிச்சா கண்டிப்பாக வந்து அந்த முட்டையிடுறதுல அந்த புழு ஸ்டேஜில் இருக்கும்போது இறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்குன்னு பூச்சி மருந்தெல்லாம் இல்லை. நம்ம இயற்கை உரமாக மண்புழு உரம் இல்லை மாட்டு சாணம் உரம் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சப்போஸ் பூச்சியில் வந்தால் இந்த வேப்பெண்ணெய் கலந்து தெளிக்கலாமே தவிர்த்து இதுக்குன்னு கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக கருவேப்பிலையில லெமன் செடியில் இருக்கிற பட்டர்ஃப்ளை பாதிக்கப்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செடிகள் இருக்க முட்டைகள்லாம் வேற ஏதாவது பூச்சிகளோட முட்டைகளா கூட இருக்கலாமே, அது எப்படி பட்டாம்பூச்சியோட முட்டை தானே கண்டுபிடிக்கிறது? இப்போ நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன அந்த 5 வகையான செடியில் மட்டும்தான் பட்டாம்பூச்சி முட்டையிடும். அந்த பட்டாம்பூச்சி முட்டையிடுறதுன்னு பார்த்தா அது கண்ட நேரத்துலலாம் பண்ணாது. பட்டாம்பூச்சி பொதுவாகவே மார்னிங் இல்லை ஈவினிங் இந்த மாதிரி டைமில் தான் முட்டையிடும். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் செடிகளுக்கு தண்ணி விடும்போது நீங்களே நோட்டீஸ் பண்ணலாம், பட்டாம்பூச்சி அந்த ஒரு செடியை சுற்றியே வரும். அப்படி சுற்றி வந்ததுன்னா கண்டிப்பாக முட்டை போட்டிருக்கும். அண்ட் இதில் குறிப்பாக சொல்லணும்னா பட்டாம்பூச்சி இளம் இலை டெண்டர் லீவ்ஸ் சொல்லுவாங்கள்ல, துளிர்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் முட்டையிடும். ஸோ அதில் சின்னதாக ஒரு கடுகளவு எல்லோ கலரில் முட்டை இருக்கும். அது மோஸ்ட்டாக இலை கடியில் இருக்கும், இல்லை துளிர் இலையில். இந்த 2 இலையை நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக அதில் முட்டை இருக்கும். பட்டாம்பூச்சிகளோட முட்டைகளை மற்ற பூச்சிகள் கிட்ட இருந்தோ இல்ல இலைய சாப்பிட்ற புழுக்கள் கிட்ட இருந்தோ எப்படி பாதுகாக்கிறீங்க? அதுதான் நான் சொல்றேனே, முட்டையிட்டு அது கொஞ்சமாக புழுவாகிற ஸ்டேஜ்லேயே நான் அதை எடுத்துருவேன். எடுத்துட்டு அதை வந்து இளம் இலையை தான் சாப்பிடும். நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்து அதுக்கு மூடியில் மட்டும் 2-3 ஹோல்ஸ் போட்டு அந்த புழுவை உள்ளே போட்டுடுவேன். ஸோ அதுக்கு ஒரு நாளைக்கு நம்ம 2 தடவை ஃபீட் பண்ணணும். அந்த இளம் நம்ம செடியில் துளிர் வரும்ல, அதை கட் பண்ணி நம்ம அதுக்கு டெய்லியும் ஃபீட் பண்ணணும். இப்படி ஃபீட் பண்ணிட்டே வந்தால் 5 டேஸில் அதுங்களே வந்து கூடு கட்டி அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அந்த 5 நாள் அது பறந்து போயிடும். ஸோ அது புழுவாய் கொஞ்சம் பெருசான ஸ்டேஜில் நம்ம உள்ளே எடுத்து வச்சிட்டோம்னா அது இந்த பாதிப்பும் ஆகாது அதுக்கு. ஓகே மேம். பட்டாம்பூச்சிகளில் 2 வகை இருக்குன்னு சொன்னீங்க. வேற என்னென்ன வகைகள்லாம் இருக்கு? நீங்க எந்தெந்த வகையெல்லாம் பார்த்துருக்கீங்க? நான் வந்து பராமரித்து பார்த்தா 4 வகை பராமரிச்சிருக்கேன். அரளி செடியில் வந்து இந்தியன் க்ரோ பட்டர்ஃப்ளைன்னு ஒன்று வளரும். எருக்க செடியில் வந்து பிளெயின் டைகர்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில், ஆரஞ்சு வித் பிளாக் கலரில் இருக்கும். அப்புறம் வந்து கரி லீஃப், தட் இஸ் கருவேப்பிலையிலையும் லெமன் செடியிலையும் ஸ்வாலோ டெயில்னு ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. இந்த 3 வகை 4 வகை தான் நான் பராமரிச்சிருக்கேன். பட் பட்டர்ஃப்ளைவ்லேயே எவ்வளவோ விதங்கள் இருக்குது. அதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி ஃபாரஸ்ட் சைடில் இருக்கிற அந்த லாவெண்டர் அந்த மாதிரி செடிகள்லாம் நம்மளால இங்கே வளர்க்க முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி செடிகளுக்கு ஏற்ற மாதிரி அங்கே பட்டர்ஃப்ளை இருக்கும். பட் நம்ம டெய்லி பார்க்குற நம்ம செடியில் 4 வகையான பட்டர்ஃப்ளை தான் பார்க்க முடியும். ஓகே மேம். பட்டர்ஃப்ளை கார்டனிங் பண்ணுறதுனால சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு நன்மை தருது? கண்டிப்பாக நன்மை தரும். இப்போது வந்து நானே எதுக்கு பட்டர்ஃப்ளை மெயினாக ஸ்டார்ட் பண்ணேன்னா, இப்போது காய் செடியெலாம் வச்சோன்னா அதுக்கு பாலினேஷன் சொல்லுவாங்கள்ல, நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருக்கோம். ஸோ பாலினேஷன் அதுக்கு மெயினாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தா தேனீக்களும் பட்டர்ஃப்ளை தான். இதுங்க இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு காய் பழம் எதுவுமே கிடைக்காது. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண போய் தான் என்னோட கார்டனிங்க்கு பாலினேட்டர்ஸ் வேணுங்கிறதுனால தான் நான் தேனீக்களும் பட்டர்ஃப்ளையும் ஈர்க்கிற மாதிரி செடிகள்லாம் வச்சேன். ஸோ அதுங்க இருந்தால் தான் நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும், இப்போ நம்ம க காடுகள்லையும் பார்க்குறோம், எங்கேயா இருந்தாலும் ஒரு பழம் கிடைக்குதுன்னா அது வந்து பாலினேஷன், மகரந்த சேர்க்கையே சொல்லுவாங்க. அது ஆனால் தான் நம்மளுக்கு பழமே கிடைக்கும். பழமே கிடைக்கலனா அப்போ அடுத்த தலைமுறைக்கு மரமே கிடைக்காது. ஸோ நம்மளுக்கு தலைமுறையாக செடி கொடிகள்லாம் வேணும்னா கண்டிப்பாக பட்டர்ஃப்ளையும் தேனீக்களும் கண்டிப்பாக இருக்கணும். பட்டர்ஃப்ளை கார்டனிங் எல்லாராலையும் பண்ண முடியுமா? ஏன்னா நீங்கள் இப்போ சொன்னும்போது அதுக்கு சின்ன இடம் இருந்தாலே போதும்னு எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் அதுக்கான செலவுகள் அதிகமாக இருக்குமா, இல்லை அது அஃபோர்டபுளாக தான் இருக்குமா? செலவுகள்னு பார்த்தா ஒரே ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னென்னா மெயினாக அதுக்கு பேஷன்ஸ் தேவை. இப்போ நான் சொல்கிற மாதிரி நம்ம ஒரே நாளில் புழுவாயிடுச்சு அடுத்த நாளில் பட்டாம்பூச்சி ஏறுனா அது கிடையாது. ஒரு விதமான பட்டாம்பூச்சியும் ஒரு விதமான டைம் எடுத்துக்கும். சில பட்டாம்பூச்சி 5 நாள் எடுத்துக்கும், சில பட்டாம்பூச்சி 1 மாதம் எடுத்துக்கும். ஸோ அந்த பேஷன்ஸ் தான் நம்மளுக்கு வேணுமே தவிர அதுக்குன்னு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோன்னா அது டைம் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே மேம். நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் பட்டர்ஃப்ளை கார்டனிங் பண்ணணும்னு தோணுது. என்ன மாதிரியே மக்களுக்கும் தோணுச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சஜஷன்ஸ் என்ன? சஜஷன்ஸ்னு பார்த்தா, இப்போது நம்மளுக்கு அன்றாட தேவையாக இருக்கிற கருவேப்பிலையும் லெமன் செடியும் வீட்லேயே வளர்க்கலாம். அந்த மாதிரி வளர்க்கும் போது அதில் துளிரில் இருக்கிற இலையில தான் புழு இருந்தால் அதை பிச்சு போடாமல் அது என்னன்னு பார்த்து, அது பட்டர்ஃப்ளையாக தான் மோஸ்ட்டாக இருக்கும், அதை பார்த்து பராமரித்து வளர்க்கலாம். அண்ட் அதை இருக்கிற மாதிரி அரளி செடியும் எருக்க செடியும் கூட வீட்டில் வளர்க்கலாம். அண்ட் மெயினாக என்னென்னா இது மேலே கெமிக்கல் ஃபர்டிலைசர் தெளிக்காமல் அதை பராமரிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் தேவை. அதுக்கு ஒரு பொறுமையாக அதுக்கான டைம் கொடுத்து அதை ஃபாஸ்டர் பண்ணணும், அவ்வளோதான். இது நம்மளுக்கு ஒரு சின்னதாக மிஞ்சி போனால் ஒரு நாளைக்கு நம்ம 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணால் அழகாக சிறகடிக்கிற ஒரு பட்டாம்பூச்சியை நம்ம 5 நாளில் பார்க்கலாங்கிற ஒரு சந்தோஷத்துலேயே எல்லாரும் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக பட்டர்ஃப்ளை பெருக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். பெருக்கம் ஜாஸ்தியாக இருந்தால்
சுற்றுச்சூழல் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு இன்னொன்றும் சொல்லிக்க விரும்புகிறேன், பட்டாம்பூச்சிங்கள் வந்து மனிதனை தவிர்த்து மிச்ச மிருகங்களுக்கு வந்து இயற்கையை பற்றி நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. பட்டாம்பூச்சிங்களுக்கு இப்போ என்னென்னா, நம்மளுக்கு குளோபல் வார்மிங்னால எல்லாருக்குமே தெரியும் குளோபல் வார்மிங்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு. பட்டாம்பூச்சிகள் வந்து அதுங்களோட நேட்டிவ் பிளேஸ் விட்டு மிச்ச இடத்துக்கு போகிறதுக்கு ரீசனே குளோபல் வார்மிங்னால தான். ஸோ இங்கே இந்த இருக்கிற இடத்துல அதுங்களுக்கு நல்ல சூழ்நிலை அமைச்சு கொடுத்தா நம்ம சுற்றுச்சூழலும் நல்லா பாதுகாக்கப்படும். அவ்வளோதான். இலைகள் இருக்க புழுக்களை தனியாக எடுத்து வளர்க்கணும்னு சொன்னீங்க. அந்த புழுக்கள் வந்து பட்டாம்பூச்சிகளோட இயர்லி ஸ்டேஜ் தான் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? வேற ஏதாவது சாதாரண புழுவாக கூட இருக்கலாமே. இப்போ வந்து கருவேப்பிலையிலையும் லெமன் செடியிலையும் வர புழு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மாதிரி அது பேரே பேர்ட் பூப்பிங் மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு பேர்டோட பூப் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து தன்னை காத்துக்கிறதுக்காக அந்த கலரில் தான் இருக்கும். ஒரு மாதிரி ப்ரௌன் வித் ஒயிட், ஒரு மாதிரி அந்த ஷேடில் தான் இருக்கும். ஸோ அந்த புழு சின்னதுலேருந்து பெருசாகிற வரைக்கும் அந்த கலர்லேயே தான் இருக்கும். ஸோ அந்த கலரை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். இல்லை நீங்கள் எருக்க செடி அரளி செடின்னு பார்த்தா ஒரு வரிகுதிரை மாதிரியே இருக்கும். அந்த புழு சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே வரிகுதிரை மாதிரியே இருக்கும். அப்படியும் நீங்கள் பார்க்கலாம். மிச்சம் வேற எந்த புழு சின்னதுலேருந்தே க்ரீனாக இருந்ததுன்னா அது சாதா புழுவாக தான் இருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா கருவேப்பிலை லெமன் செடியில் இருக்கிற புழு ஸ்டார்டிங்லேருந்து அது கூடு கட்டுற வரைக்கும் ஒரு மாதிரி பேர்ட் பூப்பிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரியே இருக்கும். எருக்க செடியும் அரளி செடியில் இருக்கிறது வரிகுதிரை மாதிரி இருக்கும். இப்படி தான் கண்டுபிடிக்கலாம். ஓகே மேம். இவ்வளோ நேரமாக பட்டர்ஃப்ளை கார்டனிங்கை பற்றி தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் ஒரு யூஸ்ஃபுல்லான ஹாபியை கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு பட்டர்ஃப்ளை ஃபாஸ்டர் ஆகிறதுக்கு எங்கள் சமுதாய வானொலி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா mopcrs@gmail.comக்கு மெயில் பண்ணலாம். அப்படி இல்லைனா 04428331262 திரும்பவும் சொல்கிறேன், 0442833126 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சக்தி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது பெருமை. வெல்கம் பேக் மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. பட்டர்ஃப்ளை ஃபாஸ்டரிங்னு புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணலாம். IFOAM இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சரல் மூவ்மெண்ட் சொன்ன 4 பிரின்சிபல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நம்ம இந்திய கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இந்தியாஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் 2004 நாடு முழுக்க நேஷ்னல் ப்ராஜெக்ட் ஆன் ஆர்கானிக் ஃபார்மிங்னு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க. அதோட நோக்கம் என்னென்னா, இந்தியாவில் இருக்க இயற்கை விவசாயத்தை எளிதாக்குறது மூலமாக இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கிற நோக்கத்தோட உற்பத்தியை ஒழுங்குபடுத்துறது, சான்றிதழ் வழங்குறதை எளிமையாக்குறது மற்றும் இயற்கை பொருட்களுக்கான உள்நாட்டு சந்தைகளை மேம்படுத்துறது, இதெல்லாம் இதோட நோக்கம். 2004 2005 காசியாபாத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண் அமைச்சகத்துக்கு கீழே ஒரு தேசிய இயற்கை வேளாண் அமைப்பு நிறுவனாங்க. இதோட நோக்கம் என்னன்னா, விவசாயிகளை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறுவனங்களை நிறுவுறது, விவசாயிகள் இயற்கை விவசாயம் செய்ய தேவையான வசதிகளை செய்கிறது மூலம் அவங்கள ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண ஊக்குவிக்கிறது தான் இதோட நோக்கம். இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் ஆர்கானிக் சான்று அளிக்கப்பட்ட விவசாயிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்கான். உலக அளவிலேயே இந்தியாவில் தான் ஆர்கானிக் ப்ரொடியூசர்ஸ் அதிக எண்ணிக்கையில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆர்கானிக் பொருட்களை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை அமெரிக்கா, கனடா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி நிறைய வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்கிறாங்க. இந்தியா முழுக்க இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் 75,000 ஏக்கர் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி இந்தியாவிலேயே முதல் முழுமையான ஆர்கானிக் ஸ்டேட்டாக சிக்கிம் இருக்குது. இதே மாதிரி நம்ம தமிழ்நாடும் ஒரு ஆர்கானிக் ஸ்டேட்டாக மாறினா நம்மளுக்கும் பெருமை தானே மக்களே. நம்ம தமிழ்நாட்டிலையும் நிறைய நிறுவனங்கள், அமைப்புகள் இயற்கை வேளாண்மை செய்கிற விவசாயிகள் விளைவிக்கிற பொருட்களை வாங்கி பொதுமக்களான நம்ம கிட்ட விற்கிறது மூலம் அவங்கள ஆதரிக்கிறாங்க. மக்களான நம்மளும் ஆர்கானிக்னு இப்போல்லாம் ஆர்கானிக் மாறிக்கிட்டு இருக்கோன்னு சொன்னாலும் எது உண்மையான ஆர்கானிக் ப்ராடக்ட், எது நேச்சுரல் ப்ராடக்ட்னு தெரிஞ்சுக்கிட்டு இயற்கை பொருட்களை வாங்குறது மூலம் இயற்கை வேளாண்மை செய்கிற விவசாயிகளை ஆதரித்து நம்ம தமிழ்நாட்டை சிக்கிம் மாதிரி ஒரு முழுமையான ஆர்கானிக் ஸ்டேட்டாக மாற்றுறதுக்கு நம்மளும் ஒரு பங்கு வகிப்போன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சக்தி.
நேர்களே, ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ எம்ஓபி சமுதாய நிகழ்ச்சிகள் வானொலியில மட்டும் இல்லாம செயலிலையும் வந்துருச்சு. அதை நீங்க ஆண்ட்ராய்டு இல்ல iOS போன்களையும் டவுன்லோட் பண்ணி கேட்டுக்கலாம். MOP Radio, CRS கேளுங்கோ. MOP Radio, கேட்டு பாருங்கோ. You're listening to MOP CRS 107.8. Our community, our pride.